வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடை எத்தனை வகைப்படும், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்லாம் பார்க்கலாம். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா, விடை வந்துட்டு 8 வகைப்படும். இது வந்துட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா, வெளிப்படைன்னு பிரிப்பாங்க, அப்புறம் வந்துட்டு குறிப்புன்னு பிரிப்பாங்க. குறிப்பு வெளிப்படை விடையில் வந்துட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா, வெளிப்படையில் வந்துட்டு 3 விடைகள் இருக்கும். குறிப்பில் வந்துட்டு 5 விடைகள் இருக்கும். சரியா? வெளிப்படை விடை அப்படின்னா டைரெக்டாக சொல்கிறது, இதுதான் அதுதான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறது, டைரெக்டாக காமிக்கிறது. அது என்னென்னது அப்படின்னா, சுட்டு, 2 வந்துட்டு மறை, 3 வந்துட்டு நேர் விடை. இதை 3த்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெளிப்படை விடைன்னு சொல்லுவோம். அடுத்து குறிப்பு விடை அப்படின்னா ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து வந்துட்டு உற்றது உரைத்தல். அடுத்து வந்துட்டு உருவது கூறல். 4 உருவது கூறல். உற்றது உரைத்தல், உருவது கூறல். 5 வந்துட்டு இனமொழி விடை. வந்துட்டு எத்தனை வகைப்படும் பார்த்தா 8. அது ரெண்டாக பிரிக்கிறாங்க. வெளிப்படை விடை அப்புறம் குறிப்பு விடை. வெளிப்படை கீழே 3, குறிப்பு கீழே 5. தனித்தனி என்னென்னு பார்க்கலாம். வெளிப்படை விடை அப்படின்னா டைரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்கிறது வெளிப்படை விடை. வெளிப்படை விடையில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சுட்டு பார்த்தோமா? வெளிப்படை விடையில் ஃபஸ்ட்டு சுட்டு அப்படின்னாவே என்ன அர்த்தம்? சுட்டி காட்டுதல்னு அர்த்தம். அதாவது இப்போது கடை தெரு எங்கே உள்ளது அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடை தெரு எங்கே உள்ளது, இல்லை எங்கே உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம பதில் என்னவா இருக்கும்? இங்கே இருக்குது, அதாவது இங்கே உள்ளது, அங்கே உள்ளது, இல்லை வலது பக்கம் உள்ளது, இடது பக்கம் உள்ளதுன்னு சுட்டி காட்டுறோம்ல, அந்த பிளேஸை குறிப்பிட்டு சுட்டி காட்டுறோம்ல, இடது பக்கம் உள்ளது அப்படின்னு சொல்கிறது என்னது அப்படின்னா சுட்டில் வந்துடும். உள்ளது, இடது பக்கம் உள்ளது. சுட்டு விடை அப்படின்னா சுட்டி காட்டுறது. நமக்கு சுட்டெழுத்து தெரியும். என்னன்னு தெரியும்? குறில் ஆ, குறில் இ, அப்புறம் ஊ வந்துட்டு இப்போ வழக்கத்தில் கிடையாது. ஆ, ஈ மட்டும்தான் வழக்கத்தில் இருக்குது. சுட்டி காட்டும் பொருட்டு சுட்டு விடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 2 வந்துட்டு மறை விடைனா என்னது? மறை விடைனா மறுத்து கூறுதல். அதாவது மறுத்தல். இப்போ என்ன சொல்லுவோம்? கடைக்கு போவாயா, கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்? மறுத்தனா என்ன அர்த்தம்? போக மாட்டேன்னு சொல்கிறது. இல்லை அப்படின்னு போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் என்னது? மறை விடை. போக மாட்டேன் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா மறை விடையில் வந்துடும். சரியா? கடைக்கு போவாயா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா மறை விடை. இதில் இருக்குது. இதே ஆன்சரை வந்துட்டு நான் போவேன் அப்படின்னு சொன்னேன்னா அது எதில் வரும் அப்படின்னா நேர்விடையில் வந்துடும். நேர்விடை. மறுத்து கூறுதலாக இருந்தால் மறைவிடை. உடன்பட்டு போகிறது, அதாவது நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா எதில் வரும் அப்படின்னா நேர்விடை. அதே தான் உடன்பட்டு போறுதல், அதாவது உடன்படுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒத்துக்கிறது. கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குற கொஸ்டினுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறது எதில் வரும் அப்படின்னா நேர்விடையில் வந்துடும். சரியா? இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா விடைக்கு கீழே வெளிப்படை விடை பார்த்தோம் இல்லையா, அதில் வரும். சுட்டு, மறை, நேர். அடுத்து குறிப்பு விடை பார்த்தோம்ல, அதோட டைரெக்டாக மீன் பண்ணாது, குறிப்பால் உணர்த்தும். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏவல் பார்த்தோமா? ஏவல் விடை. ஒரே எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடைக்கு போவாயா அப்படின்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எதில் வரும்? மறை விடையில் வரும். போவாயா,
போகிறேன் அப்படின்னு சொன்னான்னா எதில் வரும் அப்படின்னா நேர்விடையில் வந்துடும். இது வந்துட்டு ஏவல் அப்படின்னு எப்படி சொல்கிறது, அதட்டி சொல்கிறது, கட்டளையிடுறது. கட்டளை ஏவல் விடையில் வந்துட்டு கடைக்கு போவாயா அப்படின்னு கட்டளையிடுறாங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்னா அதே பதில தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான், நீயே போ அப்படின்னு சொல்கிறது. நீயே போ அப்படின்னு சொல்கிறது தான் எதில் வரும் அப்படின்னா ஏவல் விடையில் வரும். சரியா, ஏவல் விடைனா அதாவது கட்டளையிடுறது. கடைக்கு போவாயா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா ஏவல்னா என்ன சொல்கிறது, நீயே போ அப்படின்னு சொல்கிறது. சரியா, அடுத்து வினா எதிர் வினாதல் விடை. வினா இதில் ஆன்சர் இருக்குது, எல்லாத்துலேயுமே இதிலே இருக்கும். வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் அப்படின்னா நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அவன் அந்த ஆன்சரே எப்படி தான் சொல்லுவான், அதே ஒரு கொஸ்டின் தான் சொல்லுவான். எப்படி, படித்தாயா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா படித்தாயா அப்படின்னு கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னா இது கொஸ்டின் தானே, அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான் அப்படின்னா படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது. படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு அவன் ஒரு கொஸ்டின் சொல்கிறது, இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது. இதே படிச்சுட்டேன் அப்படின்னா என்ன இதில் வரும், படிச்சுட்டேன் அப்படின்னா நேரில் வந்துடும், படிக்கலை அப்படின்னா மறைத்தலில் வந்துடும். இவன் அதுக்கும் அதாவது பதில் அப்படி சொல்லாமல் வினா எதிர் வினாதல் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அவன் பதிலாக சொல்லாமல் அவனாக ஒரு கொஸ்டின் சொல்கிறது. படித்தாயா அப்படின்னா படிக்காமல் இருப்பேனா அப்படின்னு சொல்கிறது வினா எதிர் வினாதல். அடுத்து இது ரொம்ப முக்கியம், உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல் அப்படின்னா நடந்ததை சொல்கிறது, நேர்ந்ததை சொல்லுதல். ஏற்கனவே நடந்திருக்கும்ல, நேர்ந்ததை சொல்லுதல். இது என்னது அப்படின்னா உற்றது உரைத்தல். இப்போது கொஸ்டின் கேட்குறாங்களா, என்ன கேட்பாங்க, விளையாடவில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான், கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன பதில் சொல்கிறான், கால் வலிக்கிறது. ஏன்னா ஏற்கனவே நடந்தது சொல்கிறான். அவன் கால் வலிக்குது அதனால நான் விளையாடல அப்படிங்கிறான். அப்போது ஏற்கனவே நடந்ததை சொன்னால் அது எதில் வரும் அப்படின்னா உற்றது உரைத்தல், நடந்தது சொல்கிறது. விளையாடவில்லையா அப்படின்னு கொஸ்டினுக்கு கால் வலிக்கிறது அதனால் நான் விளையாடல அப்படின்னு சொல்கிறது. இதே உருவது கூறல் அப்படின்னா உருவது கூறல் அப்படின்னா எதில் வரும், அதே கொஸ்டின் விளையாடவில்லையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், விளையாடவில்லையா அப்படின்னு கேட்கும்போது கால் வலிக்கும்னு சொல்கிறான். கால் வலிக்கும் அதாவது இனிமேல் நேரப்போகுது, இனிமேல் நடக்க போகிறத வந்துட்டு சொல்கிறது என்னென்னா உருவது கூறல். உற்றது உரைத்தல்னா நடந்தது சொல்கிறது, உருவது கூறல்னா நடக்க போகிறது சொல்கிறது. இப்போது விளையாடவில்லையா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு என்ன சொல்கிறேன்னா கால் வலிக்கும், அதாவது விளையாட போனால் கால் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நடந்ததை சொன்னால் உற்றது உரைத்தல், நடக்க போகிறது சொன்னால் உருவது கூறல். அடுத்து இனமொழி. இனமொழி அப்படின்னா அதற்கு இனமாக ஒன்று சொல்கிறது, இனமொழி விடை. இப்போ உனக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படின்னா கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எழுத தெரியுமா, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான், தெரியும்லாம் சொல்ல மாட்டான், அதற்கு இனமாக வேற ஒன்று சொல்லுவான். கவிதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறான். கட்டுரை எழுத தெரியும், அதற்கு இனமான வேற ஒன்றை சொல்கிறான், கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறான். கட்டுரை எழுத தெரியும். சரியா, இதுதான் என்னது அப்படின்னா இனமொழி. அதாவது உனக்கு சமைக்க தெரியுமான்னு என்ன சொல்லுவான், சாப்பிட தெரியும், பாட தெரியுமான்னு ஆட தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு இனமாக ஒன்று சொல்கிறது தான் இனமொழி விடை. விடை அவ்வளோதான். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். என்னென்னது அப்படின்னா 2ஆக பிரிப்பாங்க, வெளிப்படை விடை குறிப்பு விடைன்னு பிரிப்பாங்க. அது வெளிப்படை விடை கீழே என்ன இருக்குன்னா 3 இருக்குது, குறிப்பு விடை கீழே எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. சரியா, வினா விடையிலேருந்து எப்படியும் ஒரு கொஸ்டின் வந்துடும். அதனால் எல்லாரும் தெரிஞ்சது வந்துட்டு தப்பு பண்ண வேணாம். சரியா, அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கிளாஸில் வந்துட்டு வினா, அதாவது வினா எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். நன்றி.